என்ன ஐயா செய்த வேலையை 10 மில்லி தேங்காய் நடக்கும் இதில் 10 மில்லி அவர் 2 லிட்டர் கேட்டாலே நீங்கள் 4 லிட்டர் வாங்கி கொடுத்தா 10 மில்லி லிட்டரில் 10,000 லிட்டரே வந்தால் விட முடியும். சந்தனம் மெத்தினா தடை பண்ண மாதிரி தேங்காய் விற்கிற விலை தெரியுமா? இதான் உங்களுக்கு கோயில் 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 இதான் அந்த தர்மகத்தாவோட பிரச்சனை பட்டு கடைசி அவன் செஞ்ச வேலை தெரியுமா? எனக்கு என்ன செய்வான் வீட்டை மாட்டி விட்டான் சார். உங்க வீட்டு அம்மா சாப்பாடு வேற இல்லை அவரை பற்றி பிள்ளையாக காய்ச்சினானா அவரை பர்சனல் எழுத்து காய்ச்சினானா அது அமிதாமண்டு பர்சனல் எழுத்து கேட்கறேன்னா அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி அவரங்களை வேலை சொல்லுவார். அதுக்கு கேட்க ஒருத்தரும் இல்லை. இங்கே வந்து பெரிய நோண்டியா போச்சுடா எனக்கு. உனக்கு அது பரவாயில்ல. அது இந்த நான் ஏதோ இந்த பைல்வான் ரங்கனா அமெரிக்கா சொன்ன மாதிரி நினைச்சு வந்திருக்கேன். அவரை உண்மைதான் ஏந்தி விட்டு அவர் சாப்பாடு கொடுத்த உண்மைதானே. அதுதான் சொன்னான். அப்பர்கிட்ட வந்து சொன்னேன் தர்மகத்தா சரியோ பின்னேரம் ஒரு 5:30 அப்படி நான் அப்போ மோடியில் விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் பாறையக்கணுன்ட்டு நடக்குது கதை. அப்பருக்கு சொல்லப்படுது தான் கோயிலில் மிஞ்சிற சோத்தை கொண்டு சுமதி விட்டையும் ஜெயந்தி விட்டையும் கொடுத்தா என்ன பிரச்சனைங்கன்ட்டு அப்புறம் சிரிச்சு சிரிச்சு கேட்குறாங்க. அப்போ சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு என்ன கண்டோன்னு அப்புறம் தொடங்கிட்டேன். அந்த பக்கத்தில் ஒரு கட்டை ஒன்று தூக்கி எறிஞ்சு விட்டான். அதுக்கு பிறகு நான் அப்பா சொன்னேன்னு அவர் போயிட்டார். சொல்லி போட்டு காலையில் நான் வந்தோன்னு போட்டான். போயிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு அவன் ஜெயந்தி கொடுத்தேன்னு சுமதி கொடுத்தேன்னு உனக்கு என்ன பிரச்சனை? சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிறேன். அதை நான் தான் கூப்பிட்டு அடிக்கணும். அப்பருக்கு சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நான் படிக்கிறேன் 10ஆம் தேதி திருவிழா தொடங்குது தானே எங்கள்கிட்ட வந்து நிற்கணும் அண்டே சொன்ன வர்றானே. அதான் நாங்கள் இந்த மாதிரி கோயிலை கொண்டோல் எடுத்துருவோம். இந்த கந்தை ஆட்டப்பட்டா கூடாது நாங்கள் கொண்டோல் எடுத்தோம். இந்த ஜித்தா விசரன் அங்கேடா அவன் ஜிம்முக்கு போட்டான். ஏன் ஜிம்மு போனோம்? அவர் இங்கே இருக்கிற 4 பிள்ளைகளுக்கு உடம்ப காட்டுறதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் ஊர்ல இருக்கிற 4 பிள்ளைகளுக்கு அவர்கிட்ட வண்டிக்கு ஜிம்முக்கு போனா மட்டுமே எல்லாம் திறந்துருமா? ஜிம்முல என்ன தெரியா அவரும் சும்மா இருந்ததுல இருந்து காய்க்கிறது. போன முறை தலையில தோரண கண்ணா பிள்ளைடா செத்த விட்டு கட்டுற மாதிரி கட்டி போட்டு அதுக்கான அவனுக்கு கதைக்கு அந்த கதையை பிடுங்குவான் மண்டை. அவர் இவங்களுக்கு நான் உடனே என்ன பிளான் பண்ண சொல்லுவாங்க. இங்க நாங்கள் அரைவாசி வேலை செய்யறண்டாலும் பெரிய வேலையில தான் செய்யறோம். சின்ன வேலையில சின்ன படியெல்லாம் செய்யறவங்க இல்லை பெரிய வேலையிலே இவங்கெல்லாம் போனோம் தேருக்கு பீடம் தூக்கணும் போனதா தேருக்கு பீடம் நீங்கள் பச்சை சாத்துறதுக்கு பச்சை வேட்டி சால்வாட்ட நீ போயிட்டேன். இவங்கெல்லாம் பீடத்தில் இவங்க திருவிழா டைம்ல எல்லாரும் வருவாங்க. திருவிழா டைம் நல்லா நீட்டாக நடக்கும் என்ன செய்தாலும். அதுக்கு முதல் இந்த துப்புராக்குறது இருக்கலோ அதுக்கு செஞ்சு விட்டேன்னு எல்லா படிக்கலையும் கூடி நம்ம கேட்டு பேர் நான் போய் என்னென்ன வேலை செய்து அவங்கள்ட்ட போன முறை என்ன வேலை செய்றீங்க நீங்கள் திருவிழாவில்? நான் பள்ளிக்கூடம் வகுப்பு அடுத்து நிற்கிறேன். ஒரு ஆள் சொல்லுங்க. நான் தெரியுதா நாங்கள் இப்போ எங்களை தெரியும் தானே சரியான ஸ்ட்ரிக்ட் நாங்கள். சொல்லு என்ன என்ன நீ சரி வானங்களியா என்ன காரா மோடிச்சிருக்கீங்களா? இந்த எருமை மாடல் மேல குதிரைகள் அனிமல்ஸ் விலங்கு. நீ என்ன சரி முத்தம் வீட்டு ஏழஞ்ச கோயில்லங்கடா முத்தம் வீதி அறநறி நடக்குறேன் இல்லைண்ணே அறநறி நடக்குறேன் இல்லை வேற இல்லைண்ணே அறநறி இல்லை அவன் விஷயம் கந்தையாண்ட பொறுப்பு கொடுத்தாதான்டா. நீங்க என்ன செய்ய நீ போன முறை தூண்ல ஏறி துறைக்கிற அளவுக்கா நீ வாங்கின நல்ல வீதியெல்லாம் துப்புரவாகி என்ன துப்புரவாகி வீதியில புல்லுவாட்டி. அப்ப நீ என்னடா செய்ய நீ போன முறை? நான் சின்ன செய்யணும் என்ன 4 வயசு வீதியெல்லாம் துப்புரவாகி. நீ என்னடா முழுசுற பிஸ்கெட் தானே சாப்பிட்ட நீ தெரியும். போன முறை முதல்லாம் செய்ததுக்கு என்ன சந்தை வேடா உங்களுக்கு? ஒரு சோடாவும் 50 ரூபாய் பிஸ்கெட் இரவு அண்ணன் தான் ரவியா உங்களுக்கு? இரவுல சாப்பாடு தான் தவையா? நாங்கள் இந்த முறை கந்தையானது தெரியுமா உங்களுக்கு? தாடிக்கு பெயிண்ட் அடிச்சோன்னு தாடிக்கு பெயிண்ட் அடிச்சோன்னு அவங்களுக்கு தெரியும். அடிக்க வேணா கேக்குது அந்த தாடிக்கு பெயிண்ட் அடிச்ச ஐயா வந்து இப்போ நாங்கள் போன ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் நாங்கள் சொன்னால் அந்த வேலை செய்கிற படியங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் தனியாக நீங்கள் ஸ்பெஷலாக மோதகம் படை பஞ்சாமிரதம் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். மற்றது இரவுகளில் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் வேணாமண்டு போட்டார். அவர் என்ன சொல்றாருண்டா தான் தண்ட கோயிலாம் தான் தான் எல்லாம் செய்யணும். அவர் 12 நாளும் தெப்ப போடுவார். என்ன உங்களோட திருவிழாவுக்கு நீ தெப்ப போடுவேன் உண்ட திருவிழாவுக்கு நீ தெப்ப போடுவேன் சரி. அவர் 12 திருவிழாம என்ன உனக்கு பக்கத்துல இருந்து தெப்ப போடுவார் பிள்ளையல்லோ. நான் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லக்கூடாதான். ஆனா நீங்களும் தெரியும். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களடா. இந்த அவன் புட்டு வெட்டுறான் அவன் இது தூரம் துறைக்கிறான் அது உங்களுக்கு இரவு சாப்பாடு தர்றதுல என்ன பிரச்சனை வைக்கி சரிதானே நான் கேட்கறது? இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்டா
இந்த முறை உங்களுக்கு ஒரு சோடாவை 2 சோடாவா வாங்கி தரேன். 50 ரூபா பிஸ்கெட்டை 100 ரூபா பிஸ்கெட்டா வாங்கி தரேன். அது போக இரவு எல்லாருக்கும் சாப்பாடு. சரியோ, இது வந்து நாங்க கேட்டிருக்கிறோம். அவர் ஜெயந்திக்காக கொண்டு போற சாப்பாட்டை நான் உங்கள்ட்ட வாங்கி தரேன். சின்னப்படி எங்களுக்கு சொல்லாது. சரி இல்ல, அப்புறம் சமூகத்தை பிள்ளையா வழிநடத்தாங்க. சாரிடா. சரியா? அப்ப நீங்க இப்ப நாங்களோட கந்தை அன்னைக்கு எதிராக ஒரு போராட்டம் மட்டும் செய்ய போறோம். சரிதானே? செய்வோமோ? எங்களை சும்மா வீணா வேலை வாங்கக்கூடாது. நாங்கள் வேலை செய்ய எங்களுக்கு தெரியும். நாங்கள் கந்தையாவுக்கு வேலை செய்யல, நாங்கள் சாமிக்கு தான் வேலை செய்கிறோம். மற்றது எங்களுக்கு இரவில் சாப்பாடு போடணும். சரியா? கேட்டுருவோம் என்ன? மற்ற எங்கட நாங்கள் இளைஞர் குழுவிட்ட பெரிய பொறுப்புகளை ஒப்படைச்சிருவோம். 2 பேர் இருந்தாலும் குழு தானே? குழு தான் நாங்கள். 2 பேர் இருந்தாலும் குழு தான் நாங்கள் உங்களெல்லாம் சேர்ந்து. இப்ப நீங்களும் இளைஞர் குழுக்க வந்துட்டீங்க. நீங்க சிறுவர் இல்லையா? நீங்கள் யாரு? இளைஞர். எப்படி எங்களால் என்ன முடியும்? சாதிக்க முடியும். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? என்ன போராட்டம்? ஆமாம், போராடுவோம். சாப்பாடு, இரவு சாப்பாடு பெறும் வரை போராடுவோம். அப்ப நாங்க போராடுவோம் சொல்லி நீங்க என்ன சொல்லணும்? போராடுவோம். கந்தியாவே எங்களுக்கு தர்மகர்த்தா வேண்டாம். வேண்டாம். இளைஞர்கள் பலம். எல்லாம் போய் சோடா குடிச்சிட்டு பின்னர் 4 மணிக்கா போராட்டம் 4 மணிக்கா 700 ரூபா சோடா, 2 சோடா. சரி, அப்ப ஆரம்பிச்சிடலாம். சரியா? போராட்டத்தை என்ன ஸ்லோ மோஷன்? யா. வேண்டாம். ஒளிக வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். ஒளிக. கோவிலை துடைப்பது நாங்கள். தெப்பை போடுவது நீயா. வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். ஒளிக. என்னடாப்பா கோயிலுக்கு மனுஷருக்கு இந்த வெயிலுக்குள்ள ஐயோ இந்த வேட்டியும் தடுத்து பிடிச்சாச்சு. நேரில் நிற்குதும் இல்லை. வெளியிட்ட சொல்லிவிட்டு நான் பிடிச்சானட்ட குழம்பு வெளியிட்டு ஒன்று வாங்கிட்டு வாண்டு அவன் வருவான் தான். விலைக்கு கொண்டு வருவான். நல்ல பெற்ற பெரிய ஒரு பெல்ட் ஒன்று கட்டினா தான் அந்த தலைவருக்கு ஏற்ற ஒரு இது ஒன்று இருக்கும். கோயில் துடைப்பது நாங்கள். வேண்டாம். கந்தையா வேண்டாம். தர்மகர்த்தா முறையை ஒளிக. கோயில் துடைப்பது நாங்கள். கோயில் துடை. என்னடாப்பா சத்தமா கிடக்கு? இருக்கு எங்கட படிக்கலோ? ஏன் கத்திக்க நிக்கிறாங்க? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஒரு வாரம் என்னன்ற பாப்போம். என்ன பிரச்சனை என்னோட? வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். ஒளிக. தர்மகர்த்தா ஒளிக. வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். ஒளிக. தர்மகர்த்தா ஒளிக. கோயில் துடைப்பது நாங்கள். தெப்பை ஓடுவது நீயா. கோயில் துடைப்பது நாங்கள். தெப்பை ஓடுவது நீயா. வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். இடியப்பமும் சொதியும் இட்லியும் சாம்பாரும் பானும் பருப்பும் தோசையும் சம்பலும் புட்டும் பொரியலும் இடியப்பமும் சொதியும் இட்லியும் சாம்பாரும் தோசையும் சம்பலும் பானும் பருப்பும் புட்டும் பொரியலும் இவை அனைத்தும் வேண்டும். இரவு சாப்பாடு வேண்டும். வேண்டும். ஒளிக. நிப்பாட்டு. அடே போராட்டத்தை நிப்பாட்டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு.
எந்த கடையில் இந்த பெயின் வாங்கியிருக்கீங்க ஏ இல்லை வழி வேறு அஜம்மா படா புட்டும் சாம்பாரும் தருவியலோ என்ன புட்டும் சாம்பாரும் தருவியலோ இப்போ நிண்டியண்டா தருவான் புட்டும் சாம்பாரும் டேய் சாக்லேட் வாங்கி தருவேன் போய் ஜெயந்திக்கான வீடு எங்கே இருக்குன்னு போய் சொல்லு ஜெயந்தியாக்கான வீடுங்க இருக்கு என்னது ஜெயந்தியாக்கான வீடு ஏந்தியாக்கான வீடோ அஜம் படா ஏந்தியாக்கான வீடா டேய் இல்லை நான் அதை சொல்லித்தான் நடக்கு வா நீ போய் கேள் போஸ்ட் டைப் கேள்வி விட்டுருக்கு கோயில் கோஸ் பேப் உங்களோட வீட்டில் அப்ப அதுக்கு என்ன தெரியல படா அப்ப என்ன கோயில் கழுவுறேன் கேளண்டா அப்போ நான் கோயில் கழுவுறாரு வாளியில் அள்ளி ஒன்று போய் ஊற்றி கழுவு ஏழாவது 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 கொண்டு வா கொண்டு வா நீ வா வீட்டுக்கு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா அடுத்தது என்ன நாங்கள்லானே வா போ என்ன சின்னப்படியாக கூடிய வந்து விரட்டுறீங்களோ பயந்துடுவானே ஆ நீ மட்டும் வீட்டை மாட்டி விடலாம் இவனுக்கு அடி விழுந்தது எனக்கு பேச்சு விழுந்தது எனக்கு சாப்பாடு தரையில் நேரிடாது அதுக்காண்டி சின்னப்படியங்களை ஏற்றி விட்டு என்ன போராட்டம் செய்ய வைப்பியா சதுரங்கத்தில் வந்து சிப்பா எல்லாம் முன்னுக்கு வரும் ராஜா 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 பின்னுக்கு தான் வருவான் நீ ராஜாவா சதுரங்கத்தில் ராஜாவுக்கு பிரியோசனம் இல்லை தான் அதையாவது தாங்கலண்டா வந்த சிப்பாயில் எப்படி தலைதறிக்க ஓடினதை பார்த்தனியும் போஸ்ட் பேப்பர் அங்கேன்னு கேட்டவங்கள என்ன சொன்னீங்க வீட்டை கோஸ் பேப்பர் கொண்டு வா உடனே கொண்டு வரையிலாது ஏன் மனுஷி பூ கொண்டு தண்ணி அடிச்சுட்டுருக்கா சரியான வெயில் 3 நாளைக்கு தொடர்ந்து தண்ணி அடிக்கணும் வேண்டும் வேண்டும் கேட்குதோ பார்த்தனியும் கேட்டேன் இப்போ போஸ்ட் பேப்பர் கொண்டு வர மாட்டேன் கொண்டு வர மாட்டேன் என்ன வேணாலும் செய்வேன் எங்களுக்கு என்ன வேணுமா செய்வேன் ஏன் அவ்வளோ பயமா யாருக்கு உங்களுக்கு இல்லை இப்போ மனுஷிக்கு வெளியில் தெரிய வந்து கெட்டு அப்படியே அப்போ மனசுக்குள்ள வெளியில் தெரியக்கூடாண்டா இளைஞர் சபை கூடுதல்லோ ஓ நான் தலைவருவன் செய்கிறாள் யோசிக்கலாம் நான் மனசிட்டு சொல்லுவேன் போஸ்ட் பேப்பர் கேட்பேன் அப்படி என்ன நீங்கள் 2 பேரும் இருந்து விடணும் ஓகே இது எங்களுக்குள்ளே இருக்கட்டும் வேண்டும் 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 இதுக்கு என்ன சொல்ல போகிறேன் சாப்பாடோ இடவோ இடவு சாப்பாடு என்ன ஒவ்வொரு நாளும் போடணுமோ ஒவ்வொரு நாளும் போடணும் முதலாம் நாள் தோசையும் சம்பலும் 2ஆம் நாள் இட்லியும் சாம்பார் 3ஆம் நாள் இடியப்பமும் சொதியும் 4ஆம் நாள் பருப்பும் பானும் 5ஆம் நாள் புட்டும் பொரியலும் இந்த அப்படியே திருப்பி கண்டினியூ ஆகும் ரொட்டேட் ஆகும் 12 திருவிழா தானே சரி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன ஜெயந்திக்கும் சுமதிக்கும் பாசல் கொடுக்கணும் இந்த கோயிலில் இந்த சுமதி ஜெயந்தி என்ன கதையே இருக்கக்கூடாது முதல்ல அதனை பாட்டு உங்களுக்காண்டி நான் இதை விட்டு தரேங்க எனக்காண்டி அதை விட்டு தர மாட்டீங்களா என்ன ஜெயந்தியை விட்டு தரதா இல்லை அப்போ சுமதி ஐயா இல்லை 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் சாப்பாடு போகணும் அது என்ன சோத்துக்கு செத்தா இருக்குது அதுதான் நான் தெரியாம பழைய போட்டேன்டா சாப்பாடு சாக்கு கொள்ளுதல்லடா சரி இந்த விஷயம் அப்போ வெளியில் சொல்லட்டுமா தம்பி இல்லை இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்போ நீ எனக்கு கொண்டு செய்யணும் என்ன செய்யணும் அடுத்தது கொம்பு காவலணும் முன் கொம்பு நீ விருப்பம்னா கொம்பு பிடி ஆனால் முன் கொம்பு நாங்கள் இல்லை இவன் பிடிச்சாங்களே தெரியாது ஃபோட்டோக்கு கொஞ்சம் இறக்கி நிற்கிறேன் சரியா இது யாருக்குமே தெரியக்கூடாது எது நீ ஃபோட்டோக்கு இறக்கி நிற்கிறதா இல்லை அப்போ நான் முன்கொம்பு பிடிக்கிறது உங்களுக்கு தந்தது உடனடியாக இந்த கூட்டம் இப்போ கலையும் இது கூட்டம் இல்லை போராட்டம் இந்த போராட்டம் உடனே கலையும் போராட்டம் கலையும் இன்னொரு விஷயம் நடக்கும் என்ன ஜெயந்தியும் சுமதியும் பெட்ரோல் சீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படியா இரவு 2 பேருக்கும் சொல்கிறேன் அப்படி அந்த பெல் பட்டனை மாமத்த சொல்லுவோம் அவளை 2 பேரும் மாதிரி கட்டிக்காரி எதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டி நாமத்தில் பயங்கர கட்டிக்காரு இன்றைக்கு இரவு செய்யணுமா இன்றைக்கே சொல்கிறேன் பெட்ரோல் செட் தானே இன்றைக்கே செய்ய சொல்கிறேன்